வணக்கம். மார்ச் 7க்கு உண்டான தினமணிலேருந்து நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் ஒரு 35 வயசு நிரம்பிய ஒரு பாடகர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க கட்சியில் ஜெயிச்சு. அவர் யாருன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் நியமனம் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஏன்னா ஆர்டிக்கிள் 214லேருந்து கிட்டத்தட்ட 226 வரைக்கும். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹைகோர்ட், அதை ஹைகோர்ட்டை பற்றி ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்பாயின்மெண்ட் ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 217 அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கச்சா எண்ணெய் ஒரு மாதத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்ஏ நம்ம இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தளவுக்கு கரெக்டு, அடுத்த ஒரு நாட்டோட இறையாண்மையில் எப்படி தலையிடலாம், நீங்கள் இவங்கள்ட்ட தான் கச்சா எண்ணெய் வாங்கணும், இவங்கள்ட்ட தான் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒவ்வொரு நாட்டோட இறையாண்மை, சாவர்னிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அமெரிக்கா நீங்கள் ரஷ்யாட்ட வாங்கக்கூடாது, எங்கள்கிட்ட தான் வாங்கணும், நீங்கள் ஒரு 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 மாதத்துக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸு கத்தார்லேருந்து நமக்கு வர்றதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறதுனால, அவங்க வந்து பேன் பண்ணியிருக்கிறதுனால, இங்கே வார் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதம் நமக்கு அவகாசம் கொடுக்க அவங்க யார், இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நமக்கு T20யில் இப்போது இந்தியா வந்து அரையிறுதியை வின் பண்ணி இப்போ ஃபைனலுக்கு நம்ம போகிறோம் அகமதாபாத்தில். ஸோ மேட்ச் நடக்க போகுது. போன வாட்டி சஞ்சு சாம்சன் தும்சம் பண்ணிட்டாரு. அதுக்கு முன்னாடி காலிறுதிக்கு நிகரான ஒரு இதுலேயும் சஞ்சு சாம்சன் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாண்டார். இப்போது ஃபைனல் மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க, நியூசிலாந்தா இந்தியாவா? ஸோ இந்த பரபரப்போட நம்ம இதுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஈரான் இஸ்ரேல் என்னென்ன பிரச்சனை நடக்குது. ஈரான் இஸ்ரேலுக்கு தான் பிரச்சனை. இதில் மத்தியஸ்தம் பண்ண வந்த யூஎஸ்ஏ எதனால ஈரானுக்கு அவங்க மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதில் மத்தியஸ்தம் வந்தால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் பிரச்சனை. இதில் யூஎஸ் ஏன் வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரில. யார் அவங்களுக்கு தலைமைத்துவம் எடுத்துக்க சொல்லி அதிகாரம் கொடுத்ததுன்னு தெரில. எதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது, எதுக்கு ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்குது, இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்குது, எக்கனாமிக்கல் ஃபோரம்ஸ் இருக்குது, ஒபாக் கண்ட்ரிஸ் அவங்களோட கூட்டமைப்பு இருக்குது, பிரிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வெஸ்ட் ஏஷியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுக்காக ஒரு தனி கான்டினென்ட் இருக்கிறவங்க யூஎஸ்ஏ வந்து இதில் தலையிறாங்கன்னு தெரியும். நமக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனைகள். ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிபந்தனைகள் எதுவுமின்றி ஈரான் சரணடைய வேண்டும், இது அதிகாரத்தோட சொல்கிறாங்க. ஸோ ஈரான் அப்படி லேஸில் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கமேனி மதகுரு தலைவரை இழந்திருக்காங்க. அவங்க நாட்டில் கிட்டத்தட்ட 13,000 மக்கள் இழந்திருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்காம அவங்க இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு துபாயில் என்னென்னா எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தும் இதில் வந்து பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்காமல் வளர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். அது இல்லாமல் நமக்கு எக்ஸாம் பண்ணுறது என்ன வேணும் அப்படின்னா, இந்தியன் ஓஷனில் அந்த ஈரான் தகர்த்துனா அந்த கப்பல் நேம் என்னன்னு கேட்பாங்க. அந்த கப்பல் நம்ம இந்தியாவோட எக்ஸசைஸில், மிலன் எக்ஸசைஸில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கப்பலையும் அடித்து சேதம் பண்ணியிருக்கிறாங்க ஈரானும் லேஸ்பட்ட இது இல்லை. ஏன்னா ரஷ்யாவும் அவங்களுக்கு துணை நிற்க ரெடியாக இருக்கிறாங்க, சைனாவும் துணை நிற்க ரெடியாக இருக்கிறாங்க. அதை மட்டும் மேலே நார்த் கொரியா, ஸோ அவரும் வந்து துணை நிற்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உலகப்போர் கன்ஃபார்ம். இதனால் பொருளாதார சீரழிவுகள் ஏற்படும், மார்க்கெட்டில் கிராஷ் ஆகும், ஸோ வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், பஞ்சங்கள் ஏற்படும், பொருட்கள் எதுவும் ட்ரேட் ஆகாது. ஸோ கச்சா எண்ணெய் பற்றாக்குறை வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள். நாட்டு மக்கள் பாவம் அப்பாவியான சிவிலியன்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க. இது 2 நாடுக்கு உள்ளான ஒரு பர்சனல் பிரச்சனையை. ஸோ அந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக ஈரானை கைப்பற்றினா தான் நம்ம அந்த எண்ணெய் வளத்தை ஃபுல்லாக வாங்கணுங்கிறதுக்காக யூஎஸ்ஏட ஒரு பேராசையினால் ஏற்படுற இவ்வளோ விளைவுகளும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ ஈரான் அதிபர் யார் இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. மசூத் பெஷக்கியான் அப்படிங்கிறவர் தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரஷ்யா கச்சா எண்ணெய் இந்தியா வந்து ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஏப்ரல் 4 வரைக்கும், மார்ச் 5ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி நள்ளிரவு 12:01 வரை கச்சா எண்ணெய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரில. ஸ்காட் பெசன்ட் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் அந்த ஓமன், அதுவும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அந்த இடத்துல ஏற்பட்ட ஸ்திரத்தன்மை இல்லாத காரணத்தினால், கத்தார்லேருந்து எந்த ஒரு ஆயில் டேங்க் வர முடியாத காரணத்தினால ஸோ இந்த முடிவு எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இது கரெக்டாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். நேற்று இந்த குடிமை பணி தேர்வு
குடிமைப்பணி தேர்வு ரிசல்ட் வெளில வந்திருக்கு. ஸோ நம்ம மதுரையை சேர்ந்த பெண் வந்து 2ஆம் இடம், அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் என்ன? ராஜேஸ்வரி சுவி. ஓகே, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இந்த வாட்டி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மொத்தம் 1087 பேருக்காக போட்டி நடந்துச்சு சிவில் சர்வீஸ் காலி பணியிடங்களுக்கு. இதில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 104 பேரும், பொது பிரிவு ஜென்ரல் கேட்டகரியில் 317 பேரும், அதுக்கப்புறம் ஓபிசியில் 306 பேரும், மொத்தம் வந்து எஸ்சி பிரிவினர் 158 பேர், எஸ்டி 73 பேர், மொத்தம் 958 பேர் தகுதி பெற்றிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சது யார் அப்படின்னா ராஜஸ்தானை சேர்ந்தவர். அவர் ஒரு டாக்டர். அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றிட்டு இருந்தவர். ஸோ அனுஜ் அக்னிஹோத்ரி அப்படிங்கிறவர் தான் அகில இந்திய ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதையும் பார்த்துக்குங்க. அனுஜ் அக்னிஹோத்ரிங்கிறவர் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு. ஓகே, ஸோ நேபாள நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்சு வெளில வந்தாச்சு. என்ன அப்படின்னா வெறும் 35 வயசான பாலேந்திர ஷா பாலன், இவர் ஒரு பாடகர், ரேப் பாடகர், பாப் பாடகர்னு சொல்லலாம். ஸோ இவரோட கட்சி பேர் என்ன அப்படின்னா ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி. அது அமோக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓல்டு காங்கிரஸாக இருந்தவங்கெல்லாம் வந்து 2 சீட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவருக்கு வெறும் 35 வயசு தான் ஆகுது. ரேப் பாடகரும் இளைஞரும் ஆதரவு பெற்றதுனால இவர் பாலேந்திர ஷா பாலா சுதந்திர கட்சியோட நேபாளத்தோட நாடாளுமன்ற தலைவராக ஆயிருக்கிறார், பிரைம் மினிஸ்டர். ஓகே, இது வரைக்கும் 18 ஆண்டுகளில் 14 தடவை போட்டி நடந்திருக்கு. வெவ்வேறு தடவை ஜெயிச்சிருக்காங்க. இதுவும் வந்து இப்போ புதுசாக இருக்குது. கேபியூலே முந்தைய பாலச்சந்திர ஷா 2022 ஜூலையில் தொடங்கப்பட்ட ஆர்எஸ்பி காத்மாண்டு மேயராக முன்பு பணியாற்றிருக்கிறார் இவர். ஓகே, முன்னாள் மேயராகவும் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம். ஓகே, சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக யார்? இவர் வந்து 55வது நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ். ஸோ எஸ்.ஏ. தர்மாதிகாரி. அவரோட முழு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அப்படிங்கிறது 55வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸு நியமனம் பண்ணி வச்சுருக்காங்க கவர்னர் மூலயமா. ஸோ நமக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் நமக்கு கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. 214 ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவங்களை ஜட்ஜஸ் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217. இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் இருக்கிறது ஓல்டஸ்ட்டு. ஓகே, ஓல்டஸ்ட்டு ஹைகோர்ட்டு. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இதோட இயர் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிக்க சொல்கிறேன். கல்கத்தா ஹைகோர்ட்டு, பாம்பே ஹைகோர்ட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு 3 வந்து ஒரே நேரத்தில் ஓல்டஸ்ட் ஹைகோர்ட்டை ஆரம்பித்தாங்க. அது என்ன வருடம் அப்படிங்கிறத நீங்கள் போங்க. ஏன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கொஷின் இது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு நாளைக்கு பிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 மத்திய சட்டம் பிரிவில் 15 கீழே ஆணையர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. 2 அதிகாரிகள். யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்துல்ய மிஸ்ரா மற்றும் அபயகுமார் சிங் 2 பேரையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது இது எல்லாமே வந்து முக்கியமான துறையை சேர்ந்தவங்க. இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஜாகிரபிக்கல் கொஷினும் உண்டு. ஏன்னா இப்போ போர் காலங்கள் மூலயமா நடந்துகிட்டு இருக்கல, இலங்கைக்கு நமக்கும் ஒரு படகு, பயணியர் படகு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாகை துறைமுகத்திலேருந்து இலங்கை துறைமுகத்துக்கு. அந்த படகு பேர் என்ன அப்படின்னா நாகை துறைமுகத்திலேருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்துக்கு வந்து படகு வெளியிட்டிருக்காங்க. இது 250 பயணிகள் பயணிக்கும் புதிய கப்பல். மார்ச் 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த கப்பலை பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் சிவகங்கை பயணிகள் கப்பல். எந்த இடத்துக்கு போய் சேரப்போகுதுன்னு கேட்பாங்க. காங்கேசன் துறை. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்கேயம் காலைன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாட்டி பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு இந்திய வேளாண் பொருளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதை மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நம்ம வெளிநாட்டில் குட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்க்கு அறிவுறுத்திருக்கிறாரு. அதான் இது. சர்வதேச சந்தைக்கு ஏற்றவாறு ஏற்றுமதி நோக்கத்துடனும் உலக அளவில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு நம்ம பொருளை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண்மை மற்றும் கிராமப்புற மாற்றம் என்ற தலைப்பில் ஒரு சமிட் நடந்திருக்கு. அதில் தான் பேசியிருக்காங்க. 2026-27 பட்ஜெட் திட்டங்களில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் உற்பத்தி பொருள் எது அப்படின்னா முந்திரி, கோகோ, சந்தன மரம் உள்ளிட்ட, அது மட்டும் இல்லாமல் தேசிய சமையல் எண்ணெய், அப்புறம் பருப்பு உற்பத்தி அதிகரிப்பு திட்டம், இது போன்ற அனைத்து திட்டங்கள் மூலயமா நமக்கு எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணணும். ஸோ அதை தான் இதில் முன்மொழிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதமரோட விவசாயிகளுக்கான நிதி உதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலயமா 10 கோடி விவசாயிகளுக்கு ரூபாய் 4 லட்சம் கோடிக்கு மேல் நிதியுதவியும் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மூலயமா வேளாண்மையை கொண்டு செலுத்து போகணும்
அதாவது லட்சாதிபதி சகோதரிகள் 2029ஆம் ஆண்டுக்கு மேல் 3 கோடி பெண்களை வெற்றிகரமாக தொழில் முனைவர் ஆக்கணும் அப்படிங்கிறத ஒரு தொலைநோக்கு பார்வையுடனும் இதை ஆரம்பிச்சிருக்காங்க லட்சாதிபதி சகோதரிகள். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேற்று நடந்த கர்நாடகாவோட பட்ஜெட் வெளியீட்டில் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சீதாராமன் அவர்கள் 16 வயசுக்கு உட்பட்டவர்கள் யாரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்க, 16 வயசு 18 வயசு வரைக்கும் உள்ளவங்க எதையுமே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை வச்சுருக்காங்க. போன வருஷம் 2025 பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் இவங்க ஒரு மாநில கவர்மெண்ட்டு 16 வயசுக்கு உள்ளவங்க யாரும் வந்து செல்லு யூஸ் பண்ணக்கூடாது, நெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் வந்து அது ஆந்திரா மாநிலத்திலும் அது வந்து அமல்படுத்தப்படும். 13 வயதுக்கு உட்பட்டவர்கள் யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 16 வயசுக்குள்ளவருக்கு நிபந்தனையுடன், ஏன்னா அப்போ அவங்க 10th படிப்பாங்க, ஸோ 11th படிப்பாங்க, 9th படிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அரவிந்த் 2ஆம் இடம். ஓகே, எங்கே இந்த மேட்ச் நடந்திருக்கு, செக் குடியரசில் நடைபெற்ற இந்த பிராக் இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டியில் ஸோ குகேஷ்லாம் இதில் வந்து தோத்துட்டாரு. 2ஆம் இடம் யார் பெற்றிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் சிதம்பரம் பெற்றிருக்கிறாரு. 3ஆம் இடம் திவ்யா அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடம் யார் அப்படின்னா உஸ்பெகிஸ்தானின் நோடிர் பெக் அப்து சோதராவ் 6 புள்ளிகளுடன் முதல் இடத்துல பிடிச்சிருக்கிறார். ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து T20 உலக கோப்பையில் நம்ம ஃபைனல் மேட்ச் விளாட போகிறோம். ஸோ அந்த ஃபைனல் மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா குஜராத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் நடக்க போகுது, அகமதாபாத்தில். ஸோ அவளோட வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வாட்டி நமக்கு மகளிர் பேரா கிரிக்கெட் போட்டியில் நம்ம வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கோம். பெண்கள் இதில் உலகக்கோப்பையை வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீம் இந்த வாட்டி 2020 வேர்ல்டு கப்பில் நம்ம கப் அடிக்கிறோமா, இந்தியா அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ 3ஆம் காலாண்டில் எஃப்எம்சிஜி விற்பனை குறைவு அப்படின்னா, அதாவது எஃப்எம்சினா டெய்லியும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். பருப்பு, அதுக்கப்புறம் வந்து காப்பித்தூள், அப்புறம் சர்க்கரை. ஸோ இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுற இந்த சோப்பு, எண்ணெய் இதெல்லாம் வந்து எஃப்எம்சிஜி குட், ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ், கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கன்சியூமர் வந்து 3ஆம் காலாண்டில் குறைஞ்சிருச்சு. கணிசமாக எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.8% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு தேவையான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ண சொல்லி ஒரு கொஷினும் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் நாளைக்கு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.